பற்றி தான். இதோட பட்ஜெட் என்ன அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மவுஸ் எதனால் வாங்கினேன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிறது ரெண்டே விஷயந்தான். இது அதுக்கப்புறம் மவுஸ். இதுதான் மவுஸு. ஆக்சுவலாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 2 விதமான கனெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 2.4 GHz இந்த டாங்கிள் வச்சு கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அப் டு 2 டிவைசஸ் வரைக்கும் இந்த மவுஸில் வந்து பேர் பண்ணலாம். இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா எர்கனாமிக் மவுஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா வெர்டிக்கலாக அப்படி பிடிக்கிற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் எடிட் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மவுஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்துட்டு இதில் இருக்கிற இந்த டைப் சி போர்ட். இதில் இருக்கிறது வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி. இது மாதிரி ஒயர்லெஸ் மவுஸ் எல்லாம் பொதுவாக ஒரு AA பேட்டரி வரும். அந்த AA பேட்டரி வந்துட்டு ஒவ்வொரு தடவை தீரும், நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்கிறது வந்து உள்ளே ரீசார்ஜபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்கு. டேரெக்டாக டைப் சியில் சார்ஜ் பண்ணிட்டா போதும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 weeks வரைக்கும் வித்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் DPI வந்து கொடுத்துருக்கு. அப் டு 4000 DPI. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மவுஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட DPI வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஸ்க்ரோல் வீல் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பட்டன்ஸ் இருக்குது. இந்த 2 பட்டன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமா மேக்கில் அப்படின்னு தெரில. ஆனால் இது வந்து பொதுவாக வந்துட்டு ஒரு பேக் பட்டனாகவும் இன்னொன்று வந்து அதாவது வந்து கோ பேக் இல்லாட்டினா கோ ஃபார்வர்ட், இந்த 2த்துக்கு இது வந்து வேலை செய்யும். நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மற்றபடி கிரிப்பு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. என் கை கொஞ்சம் வந்து பெருசு. உங்களோட கை ஒரு மீடியம் டு லாங் ஹேண்ட்ஸுக்கு இது வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். கிளிக்கோட சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. அண்ட் இதோட பட்ஜெட் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2500 rupees கிட்டக்க இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அமேசானில் வந்து இப்போதைக்கு இது வந்து செல் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு 943 rupees. ஆனால் எனக்கு வந்து நேற்று ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது 860 rupees. சாதாரண ஒரு மவுஸ் இந்த ப்ரைஸில் கிடைக்காது. ஆனால் அதுலேயே வந்து 860 rupeesக்கு ஒரு எர்கனாமிக் மவுஸே நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 2 மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ளூடூத் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வந்து USB டாங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் பேரிங்கும் இருக்குது. ஒரே நேரத்தில் நீங்கள் சைமல்டேனியஸாக 2 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்துட்டு இங்கே லேசர் லைட் மூலமாக வந்து ட்ராக்கிங் ஆகிற ஒரு எபிலிட்டி இருக்குது. அதாவது இந்த மவுஸ் வந்து எந்த சர்ஃபேஸில் வேணாலும் வச்சாலும் இது ட்ராக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மவுஸ் பேடோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மவுஸ் பேட். இப்போ இதே இந்த மவுஸ் பேட் இல்லாமல் ஒரு நார்மலான சர்ஃபேஸ்லேயும் என்னால் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே நேரம் ஒரு ஃபேப்ரிக்லேயும் யூஸ் பண்ண முடியும். எதில் யூஸ் பண்ணாலும் இந்த மவுஸ் ஈஸியாக வந்து ட்ராக் ஆகும். பேரிங் முடிச்சாச்சு. பேரிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற RGB லைட் வந்து க்ளோ ஆகுது. இது ஒன்றும் அவ்வளோ நல்ல RGB லைட்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இது இங்கே இருக்கிறத யாரும் நோட் பண்ண போகிறதும் இல்லை. நான் பொதுவாக RGBக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே தெரியுதா? மூவ் பண்ணும்போது தெரியுது. ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து மூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து DPI வந்து யூஸ் பண்ணி DPI வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு DPI சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதோட ரெஸ்பான்ஸ். இப்போ இன்னும் ஒரு தடவை DPI கிளிக் பண்ணுறேன், ஸ்லோவாக இருக்குது. இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறேன், ஓரளவு மீடியமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் க்ரோம்குள்ளே போயிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூடியூப்குள்ளே போகலாம். டிஃபால்ட் நல்லா வந்து வேலை செய்யுது. நீங்கள் வந்து DPI அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். என்னோடய ஸ்க்ரோல் வந்து பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் அங்கே மூவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் அமைக்கிப்பா, பேக் பட்டன் கூட வேலை செய்யுது கைஸ். மேக்கில் பேக் அமுக்கினாலோ ஃப்ரண்ட் அமுக்கினாலோ அது வந்து கரெக்டாக வேலை செய்யுது. பாருங்கள், திரும்ப யூடியூப்பில் போயிடுச்சு. நான் திரும்ப பேக் அமுக்கிறேன், வந்துருச்சு. நான் திரும்ப யூடியூப்குள்ளே போகிறேன், உள்ள போகுது. நம்மக்கிட்ட இருக்கிற எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபைனல் கட் ப்ரோ. இந்த ஃபைனல் கட் ப்ரோவில் நல்ல வேலை செய்யுது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 860 rupeesக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான்.
இந்த ப்ராடக்ட் எதில் வச்சாலும் வந்து ட்ராக் பண்ணுது. அது மாதிரி இது வந்து எப்படியும் ஒரு 2 to 2.5 இயர்ஸ் வரும். 2 to 2.5 இயர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலும் 860 rupeesன்றதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மினிமம் சார்ஜ் தான் வரும். ஸோ 860க்கு இது ஒரு நல்ல டீல். நீங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன அன்பாக்சிங் பண்ணலாம், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, it's bye from K7. Bye.